ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சிறிதான ஒரு வசனத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். சங்கீத புத்தகம் 102 சங்கீதம் 16 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். திக்கற்றவர்களுடைய செபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை திக்கற்றவளாக இருந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஏசப்பா சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ணல, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் அங்கீகரிக்காமல் போகல. நீங்க ஒருவேளை நினைச்சு கொண்டிருக்கலாம், ஒருவேளை நான் திக்கற்றவளாக இருக்கிறேனே, நான் தகப்பனில்லாத ஒரு மகளாக இருக்கிறேனே, மற்றவர்களால் கைவிடப்பட்டவளாக இருக்கிறேனே, என்னுடைய ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்றாரா, இல்லாட்டி என்னுடைய விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்காமல் போகிறாரான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ணல, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் அங்கீகரிக்காம போகல. உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னுடைய ஜெபம் அலட்சியம் பண்ணப்படுகிறதா, என்னுடைய ஜெபம் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறதான்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருந்தாலும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகனே, உன்னுடைய ஜெபம் அலட்சியம் பண்ணப்படல. ஆண்டவரை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்காம போகல, அவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு, உங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை இசப்பா தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுங்க. இன்னும் உங்களோட விண்ணப்பத்தை தேவனிடத்துல சொல்லுங்க. நிச்சயமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த நிலைமையில நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இயேசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்துல உங்களுடைய ஜெபத்துக்கு நன்மைகள் வரும். உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நல்ல பதிலை தேவன் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.